புதுக்கோட்டையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலில் இருக்கிற ஆத்மநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம். இது மாணிக்கவாசகரால் கட்டப்பட்ட கோயில். பாண்டியர்கள் ஆட்சியில் மன்னர் அரிமர்த்தன பாண்டியருக்கு அமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர் அரசரின் கட்டளைப்படி குதிரைகளை வாங்குறதுக்காக திருப்பெருந்துறை வராரு. அங்கே அவர் சிவபெருமான ஒரு குரு ரூபத்தில் பார்க்குறாரு. அந்த குரு மாணிக்கவாசகருக்கு உபதேசம் அளிச்சுட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அப்போ தான் வந்தது சிவபெருமான் தான் உணர்ந்த மாணிக்கவாசகர் மன்னர் குதிரை வாங்குறதுக்காக கொடுத்த காசில் சிவபெருமானுக்கு அங்கேயே ஒரு திருக்கோயிலை கட்டுறாரு. பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் அவர்களுக்கு பிறகு விஜயநகர அரசால் திருப்பணிகள் தொடர்ந்து செய்யப்பட்டிருக்கு. பல சிறப்பம்சங்களும் தனித்துவங்களும் நிறைந்து காணப்படுற இந்த கோயில் கட்டுமான கலைக்கும் சிற்பக்கலைக்கும் பெயர் போன ஒரு தலம். வழக்கத்துக்கு மாறா தெற்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இந்த கோயிலில் சிவன் லிங்க வடிவமாக இல்லாமல் வெறும் ஆவுடையாக காட்சி தராரு. அதனாலேயே இந்த ஊருக்கு ஆவுடையார் கோயில்னு பேர் வந்தது. கோயிலுக்குள்ள நுழையாமலேயே வீதியிலேருந்தே சாமியை பார்க்கலாம். நடுவில் நந்தி பகவானோ கொடிமரமோ எதுவுமே கிடையாது. அதே சமயம் கோபுரத்தோட கலசத்தையும் பார்க்கலாம். ராஜகோபுரத்தையும் சாமியும் சேர்ந்த மாதிரி பார்க்குறதே ரொம்ப பெரிய பாக்கியம். நுழைவாயிலே தாழ்வாரத்தில் மேலே பார்த்தா ஒரு குரங்கு உருவமும் உடும்பு உருவமும் செதுக்கியிருக்காங்க. அதாவது குரங்கு போன்ற அலைப்பாயும் மனம் கொண்ட மனிதன் உடும்பு பிடிய இறைவனை வழிபட்டு மனதினை ஒருநிலைப்படுத்தணும்னு உணர்த்துது. அந்த தாழ்வாரத்தோட உள்பகுதியில் கீழே கொடுங்கை அப்படிங்கிற ஒரு கட்டுமான கலையை பார்க்கலாம். அதாவது வித்தியாசமான வடிவங்கள் கொண்ட 6 கம்பிகள் மாதிரியான அமைப்பு கருங்கல்லையே செதுக்கியிருக்காங்க. கொடுங்கை குறையின் கல் 13 அடி நீளமும் 5 அடி அகலமும் 2 அடி கனமும் கொண்டது. இந்த 2 அடியும் தாழ்வாரத்துக்கு வரும்போது வளைஞ்சு தாழ்ந்து 1 அங்குல கனமாக சன்னமானது. இதில் முறுக்கு கம்பி, பட்டை கம்பி, திறன கம்பி, உருண்டை கம்பி, அந்த மாதிரி பல வகையான கம்பி வடிவங்களை கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது உண்மையிலேயே கல்லால் செதுக்கப்பட்டிருக்கான்னு நம்பிக்கை இல்லாமல் சோதிச்சு பார்க்கறதுக்காக இந்த கொடுங்கையை பார்த்து 2 முறை சுட்டிருக்காங்க. இந்த தடயம் இப்போ கூட நாம் அங்கே பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதுமாக நடந்த பல அகழ்வாராய்ச்சிகளில் பல காலங்களோட செப்பேடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதில் கோயில்கள் கட்டுறதுக்கு முன்னாடி தலைமை ஸ்தபதிகள் எந்த மாதிரியான கோயிலை கட்ட போகிறோன்னு அந்தந்த மன்னர்களுக்கு எழுதி கொடுத்த ஒப்பந்தங்கள் செப்பேடுகளாக கிடைச்சிது. அது எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட வாக்கியங்கள் எழுதப்பட்டிருந்தது. அது தாரமங்கலம் தூண்கள், திருவனஞ்சுழி பலகனி, ஆவுடையார் கோயில் கொடுங்கை நீங்களாக செய்து கொடுப்போம் அப்படிங்கிறது தான். அதாவது இந்த 3 சிறப்பம்சங்களை எங்களால் எந்த காலத்திலையும் கட்டித்தர இயலாது என்பது தான் அவர்கள் போட்ட ஒப்பந்தம். வேலுக்கு பதிலாக வில்லேந்தி நிற்கும் முருகர், அசாத்திய முறையில் வலது காலை செங்குத்தாக நிறுத்தி நிற்கும் நடராஜர், சின்முத்திரை இல்லாமல் வீணை கொண்டு சப்த ரிஷிகளுடன் நின்று கொண்டிருக்கும் தட்சிணாமூர்த்தி, 2 தூண்களில் செதுக்கப்பட்ட 1000 கால் மண்டபம், அசைவுகளுக்கேற்ப சதை மடிப்பு, கை கால் நரம்புகள், சேலையின் சுருக்கங்கள், மூட்டு முழங்கால் எலும்புகள், கால்களின் பாதமேடு, நகங்களின் நுணுக்கங்கள், ஜடை பின்னல்கள், சாண்டல் வகை செருப்புகள், மராட்டிய, கிரேக்க, அரேபிய மற்றும் கேரள குதிரைகளும் அது மேலே உட்காந்துருக்கவங்களோட முகபாகவங்களும் பார்க்கவே ஆச்சரியமாகவும் நல்ல அனுபவமாகவும் இருக்குது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட அசாத்தியமான சிற்பங்கள் கொண்ட ஒரே கோயில் ஆத்மநாத சுவாமி திருக்கோயில். திருவிழா, தேரோட்டம், வீதி உலா அப்படின்னு எல்லாமே இங்கே நடக்கும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோடியாக சிவன் வரமாட்டார். சிவபக்தனான மாணிக்கவாசகரை சிவனாக பாவிச்சு திருவிழா கொண்டாடுறாங்க மக்கள். கொடிமரம், பலிபீடம், நந்திதேவன், ஏன் லிங்கமே கூட இல்லாத ஒரே சிவாலயம் இந்த கோயில் தான். அதே மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது, பாதம் மட்டும்தான் இருக்கும். அதுவும் ஜன்னல் வழியாக தான் பார்க்க முடியும். அம்பாள் பேர் யோகாம்பாள். இந்த கோயிலில் லிங்க ரூபத்தில் சிவன் காட்சி கொடுக்கலைனாலும் நாம் ஆத்மார்த்தமாக சிவபெருமானை நினச்சி வழிபடுறதுனால தான் இவருக்கு ஆத்மநாத சுவாமி அப்படின்னு பேர் வந்துச்சு. இவருக்கு உற்சவர் சிலை கூட கிடையாது. இங்கே மாணிக்கவாசகர் தான் சிவபெருமானுடைய உருவமாக இருந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. இவரோட உற்சவர் சிலை தான் திருவிழா சமயத்தில் வீதி உலா வருது. இந்த கோயிலில் இருக்கிற குருந்தை மரத்தை சிவபெருமானை நினச்சி வழிபடுறாங்க. கார்த்திகை சோமவாரத்தில் இந்த மரத்துக்கு முன்னாடி 108 சங்காபிஷேகம் நடக்கும். இது ரொம்ப விசேஷமானது. வழக்கமாக எல்லா கோயில்லையும் சாமிக்கு தீபாராதனை காமிச்சிட்டு மக்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த தீபாராதனை தட்டு வெளியே எடுத்துகிட்டு வரமாட்டாங்க. பொதுவாக சூரிய சந்திர கிரகணங்களில் எல்லா கோயிலையும் நட சாத்திடுவாங்க, எந்த பூஜையும் நடக்காது. ஆனால் ஆவுடையார் கோயிலில் மட்டும் அந்த நாட்கள்லேயும் 6 கால பூஜையும் நடக்கும். ஆதி அந்தமில்லாத சிவபெருமானுக்கு நடத்தப்படும் சிவ பூஜை எந்த காரணத்தினாலையும் தடபடக்கூடாதுன்னு இதை கடைப்பிடிக்கிறாங்க. எப்படி குருவுக்கு முன்னாடி சிஷ்யர்கள் உட்கார மாட்டாங்களோ அதே மாதிரி இந்த கோயில்லையும் சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மாணிக்கவாசகர், சொக்க விநாயகர், தட்சிணாமூர்த்தி, முருகர், வீரபத்திரர்னு எல்லா கடவுளும் நின்ன கோலத்தில் தான் இருப்பாங்க. இந்த கோயில் தேரை சுமார் 5000 பேர் கூடி தான் இழுக்க முடியும். மேலும் கருவறை வாசல் மேற்கூரையில் 27 நட்சத்திரங்களும் குறியீடாக பொறிக்கப்பட்டுள்ளது. 12 ராசிகளின் உருவ அமைப்பும் செதுக்கப்பட்டிருக்கு. நவகிரகங்கள் தனித்தனியாக தூண்களில் செதுக்கப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிற குளம் திருக்குளம். இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாசகம் உருவான இடம் இது.
சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமான் எழுத உருவானது தான் திருவாசகம். சுவாமிக்கு பின்னாடி 27 நட்சத்திரமும் தீபத்தில் இருக்கும். மேலே 3 தீபங்கள், வெள்ளை சூரிய பகவான், பச்சை சந்திரன், சிவப்பு அக்னி. சுவாமிக்கு இடதுபுறம் 2 விளக்கு 24 மணி நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மான்னு சொல்லுவாங்க. சிவபெருமான் மக்களிடம் வேண்டியபடி இன்றும் இக்கோயிலில் தினமும் புழுங்கலரிசி சாதமும் முளைக்கீரை பாகற்காய் கூட்டும் நைவேத்தியம் செய்யப்படுது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்குது. எல்லா வருஷமும் மார்கழி மாதம் 10 நாட்கள் மாணிக்கவாசகருக்கு திருவிழா நடக்குது. இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாலே வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்கிறாங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.